வணக்கம். த ஜஸ்டின் இந்தியா அப்படிங்கிற டிஆர் புகழ் டான்ஸ் அதிபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிலுக்கு பதில் கொடுக்குறட்டா அப்படின்னு சொல்லி சிரிப்போட ஆரம்பிச்சிருக்காரு சிங்கம் என. அதை வாங்க பார்க்கலாம். ஜஸ்ட் லிசன். விவரம் எங்கேருந்து எடுத்துருக்காங்க? போர்ச்சுகீஸ் மியூசிக் எடுத்து போட்டிருக்காங்க. நாங்கள் விட்டுருவோமா? யூடியூப்ல ஃப்ரீயா பயன்படுத்தி கொள்ளுவதற்காக அநேக இருக்கணும், பூசாத மாதிரியா இருக்கணும். இப்படி ஒரு உருட்டு, அப்படி ஒரு உருட்டு, அந்த மாதிரி. திருப்பூர் சாலமோன் ஐயா அவர்களே, ஆட்டையை போடுறதே ஒரு வழக்கமாக வச்சிருக்கீங்களே. அப்போ அவரு ஏற்கனவே டிஆர் டான்ஸ் புகழ் அவரு வேர்ல்டு விட்டு ஃபேமஸ் ஆகிட்டாரு. பாலிமர் நியூஸ்லாம் கதகதத்து போச்சு. இன்னைக்கு இனிமே வந்து டிவிலாம் லோக்கல் சேனல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே வந்து என்ன சொல்றது, ஜஸ்டின் வேர்ல்டு வீடு அப்படின்னு சொல்லி ஒரு டிவி ஆரம்பிக்க போறாரு. இது பெரிய டிவி, சேட்டலைட் டிவி ஆரம்பிக்க போறாரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆளுக்குள்ளோம், ஆனா மண்ட மூளை கூடுதலான மூளை யாருக்கு? ஜஸ்டின் இந்தியா அப்படிங்கிறவருக்கு. கேட்டார் பத்திலா, ஆட்டையை போடுறதையே ஒரு வழக்கமாகவே வச்சிருக்கீங்களே திருப்பூர் சாலமன் அவர்களே. ஒன்றை பேசுவீங்க, அதுக்கப்புறம் அதையே செய்வீங்க. இதுதான் உங்களுடைய வாடிக்கையான ஒரு காரியம். அதை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் சேனலை ஹைட் பண்ணுறது. ஹைட்டுன்னா என்ன? நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நக்கலாக தெரிகிறதே, இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சியா அப்படிங்கிற மாதிரி போட்டு சடாலடியாக கமெண்ட்டில் பண்ணியிருக்கிறார். ஆவிக்குரிய முதிர்ச்சியா அப்படின்னு இன்னொரு காரியத்தில் போட்டிருந்தாரு, அதை டிலீட் பண்ணியிருக்காரு. அது காங்கவே இல்லை அந்த கமெண்ட்டை. இந்த கமெண்ட்டை கூட நம்ம போடுவோம். அதே வேளையில் இன்னொரு வீடியோவையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். லென்டேஸ் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எதையுமே நாங்கள் அனுசரிப்பதில்லை, ஆசரிப்பதில்லை. ஓகே, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ரைட், அதுக்காக தான் உங்களுக்கு நாங்க என்ன பண்ண வந்திருக்கிறோம். கொஞ்சம் அது வேற வாயி, இது நார வாயி. வாழ்த்துகிறேன். பொதுவாக இந்த நாள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாளாக பொதுவாக ஜனங்கள் அதை கொண்டாடுகிறது உண்டு. சொல்லியிருந்தார். நான் வந்து டிசம்பர் 25 மே மன்னிக்கணும், இந்த ஜனவரி 1 நீங்கள் வர முயற்சி செய்யுங்கள் தான் சொன்னேன். ஆனால் சகோதரர் இந்த பொதுவாக வெளிநாட்டில இருந்து இங்கே வரும்போது அது வேற வாயி, இது நார வாயி வைத்து பேசிக் கொண்டிருக்கிற சாது செல்வராஜ். ஓகே, இப்படி எத்தனையோ பேர் இன்றைக்கு ஊழியத்தில் ஏதோ ஒரு வகையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருடைய உபதேசத்தையும் நம்ம சற்று நோக்கி பார்க்கும் பொழுது இதுல யாரு சரியானவங்க யாரு தவறானவங்க தனி அப்படி ஈயம் பூசண மாதிரி சார்வால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து கிறிஸ்துமஸ்லாம் கொண்டாட மாட்டோம். பைபிளில் எப்படி சொல்லியிருக்கோ அதைப்படி தான் செய்வோம். பிரியாணிலாம் சாப்பிட மாட்டோம், மட்டன் சுக்கா உறவல் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். பைபிளில் இருக்கிற மாதிரியே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டகம் அப்படி செய்வோம் செய்ய மாட்டோம், செய்வோம் செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? இது செய்வோம் சொல்லுவோம் ஆனால் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஸ்பேஸில் திருப்பூர் சாலகன் பண்ணார். அதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிறாரு அப்படின்னா, இப்போ பவர் மொழிபெயர்ப்புல இருந்து வசனத்தை காமிச்சார். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டை எங்கே போய் பார்த்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவிலிய பைபிள்லேருந்து இது பண்ணிட்டார். ஏற்கனவே ஒரு பல வருடங்களுக்கு முன்பால் விவிலிய பைபிள் குறையா இருக்கு, எழுத்துப்பிள்ளையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் கடைசியில் அதுலேருந்து எடுத்து ஆட்டையை போடுறதே ஒரு வழக்கமாக வச்சிருக்காரு. இப்போ பாருங்க, பாட்டு ஆட்டையை போட்டிருக்காரு பாருங்க. இதை வந்து அதான் இல்லையா ஆளு நம்ம யாரு சொல்றது, ஜஸ்டின் இந்தியா வேற மூளைக்காரையா. இவருக்கு 1300 கிராம் மூளை இருக்குன்னா இவருக்கு 1450 மூளை. என்ன எப்படா நீ சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவர். சரிங்களா? அவர் ஆல்ரெடி அவர் சினிமா பாடல்களே இது பண்ணிட்டு வராரு. அவரு அதை இது பண்ணிட்டு பால பண்ணிட்டு வராரு. ஆனால் நீங்கள் ஆட்டை போட்டது தப்பு. ஆட்டை போடுறதையே வழக்கமாக வச்சுக்கிறீங்க. அது பிழையான காரியங்கள். எதை சொன்னாலும் நான் எதுலேருந்து எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி இருக்கணும். இதில் மொழிபெயர்ப்பாளர்கள் விவிலிய பைபிளில் இப்படி இருக்கு, சரிங்களா? மூலமொழியான கிரேக்கத்தில் இப்படி இருக்கு. அதுக்கு அடுத்தாக்கில் என்ன சொல்கிறது, உருதுல இருக்குது, ஜிலேபி எழுத்தில் வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே புட்டு வைக்கணும். அப்படின்னா தான் அது வேதத்தை சரியாக நான் போதிக்கிறேங்கிறது அர்த்தம். நான் அங்கே ஆட்டையை போட்டு எனக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி அப்படின்னு சொன்னோன்னா ஏற்புடைய காரியம் இல்லை. புரியுதுங்களா? நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இங்கிலீஷில் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி இருக்குது, தமிழில் தூய தமிழ் வாக்கியத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கரெக்டான ஒரு வேடாக இருக்கும். அது கரெக்டாக உங்கள்கிட்ட உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி பிரவீன் டினோவை கூப்பிடுறதுக்கு நீங்கள் 25 வாங்க, எது டிசம்பர் 25 வாங்க, இல்லைன்னா ஜனவரி 1 வாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டார். அப்போ 25ஆம் தேதி நீங்கள் கொண்டாடுறீங்கல்ல, அந்த தினத்தில் நீங்கள் ஆராதிக்கிறீங்க, சரியா? அப்போ எதுக்கு இதை சொல்லணும்? அப்போ சார்லஸ் சகோதரன் சொன்ன மாதிரி அங்கே ஒரு உருட்டு, இங்கே ஒரு உருட்டு. புரியுதுங்களா? எப்படி ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், முழுவன மாதிரியும் இருக்கணும். அங்கே ஒரு உருட்டு, இங்கே ஒரு உருட்டு.
உருட்டு பிரசங்கங்களாக அனைத்து காரியங்கள் இருக்கு. அதே போல கர்த்தர்ங்கிற நேம் வந்து புறஜாதியார்கிட்ட இருக்கு, தேவன்கிற வார்த்தை அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறது. அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எதுல இருந்து எடுத்தோம், எதுல ஆரம்ப புள்ளி இருந்தது, இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்க சொல்றோம். ஸோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரே பயன்படுத்துவார். அப்போ என்ன இது தெரியுமா, ஒரு நேரம் அப்படி ஒரு நேரம் இப்படி அப்படிங்கிற மாதிரி போகுது சார்வாலுடைய காரியம். புரியுங்களா? எதை சொல்றதா இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட். வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம்னு சொல்லி ஆண்டவர் கோட் பண்ணி சொன்னார். அநேக காரியங்களை தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தக்கதாக இது நடந்தது அப்படின்னு இருக்கு. அப்போ எங்க எடுக்கிறாரு, பழைய ஏற்பாட்டை எடுக்கிறாரு, முன்னுதாரணத்தை அப்படி கொடுக்குறாரு, கோட் பண்றாரு. அப்போ நாம என்ன பண்ணணும், நாம என்ன பைபிள்லாம் யூஸ் பண்ணி அதை இது பண்றோமோ அந்த பைபிளை பூராத்தையும் எடுக்கணும், எடுத்து சொல்லணும். அப்படின்னா தான் நம்ம கரெக்டான இதுல இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ நீங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்ல, இது வேறு விதமான அறிவு அப்படிங்கிறது இருக்கு. ஞாயிறு ஓய்வு ஆராதனை உண்டா, சர்வீஸ் உண்டா, இப்படிப்பட்டதானே அப்படிப்பட்டதானே இருக்கிறதானே, இந்த மாதிரியான வார்த்தை பைபிள் இருக்கா? எதுக்கு இப்படி பேசுறீங்க? ஒழுங்கா பேச வருமா வராதா? தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, அப்படிப்பட்டதானே இப்படிப்பட்டதானே இருக்கிறதானே எனக்கும் பேச தெரியும். ஏன் நல்லா நார்மலாக பேச வராதா? பைபிள் இருக்கிறபடி தானே இருப்பீங்க. நான் சொல்றேன்யா, நம்ம ஆண்டவரை தொழுது கொள்றோம். எந்த நாளுங்கிறது ஃபிக்ஸ் இல்லை, எப்படி பண்றங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் தேவனுடைய மகிமைக்கென்று நம்ம பண்ணுவோம். ரோமர் கழுதிய நிருபம் 14வது அதிகாரம் முழுவதும் வாசித்தோம் அப்படின்னு சொன்னா நாம எப்படி பண்ணணுமோ கர்த்தர்க்கெண்டே பண்ணுகிறோம். புசியாது இருக்கிறவன் கர்த்தர்க்கெண்டே புசியாது இருக்கிறான். ஆமா, அவ்வளவுதான். ஸோ நீங்க பெரட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக நான் ஜஸ்டின் இந்தியாவை வந்து மகா உத்தமன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா அது தவறான ஒரு பிழையான காரியம். அதுல சினிமாவுக்கும் உலக காரியத்துக்கும் தேவனுக்கும் ஒரு நாள் ஊழியம் செய்ய முடியாது. அது வந்து வேறு விதமான காரியங்கள், நிர்விசாரமான பயணங்கள். நீங்க என்ன சொல்லுவீங்க, வீடியோலெல்லாம் நீங்க போட்டு இது பண்றீங்களே அப்படின்னு. என் சேனலுடைய அபவுட்ல நான் போட்டிருக்கிறது தான், விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி நான் அதை எடுத்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். நான் பேசுனா ஸ்பார்க் ஆகுது, டக்குன்னு உடனே சேனலை செக் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு போல்ட்டா போயிருது, ரொம்ப ரஃப் அண்ட் டப்பா அப்படிங்கிற மாதிரி போயிருது. ஸோ நான் பேசுறதை விட அவங்க பேசுறது காமெடியா போயிடும், அது லேசாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சில காரியங்கள் பண்ணுறேன். இனி வருகிற நாட்களில் அது பழைய வீடியோக்கள் இருக்குது. இனி வருகிற நாட்களில் நம்ம சினிமா சார்ந்து இல்லாமல் அப்படி இருப்போம். மனம் திரும்புவது அவசியம், யாருக்காக இருந்தாலும் சரி. சொல்லுகிறோம், நாம் வந்து ஆட்டையை போடக்கூடாது. அவரும் ஆட்டையை போட்டுருக்காரு சினிமாவில், நீங்களும் ஆட்டையை போட்டுருக்கீங்க. ஸோ ஆட்டையை போட்டது சரியாக போச்சு. சரிங்களா? திருந்துவீங்களா? திருந்துனா சரி. ஆனால் ஈயம் பூசுகிற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. சரியா? எதை நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னு நம்ம மனம் திரும்பிட்டோமோ அதை சொல்லக்கூடாது. கர்த்தருங்கிற வார்த்தை அங்கே போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே இருக்கணும், மாற்றக்கூடாது. ஆனால் நான் எப்படி தெரியுமா, நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கிற வார்த்தை தான் வரும். எனக்கு வேற இதில் வராது. எனக்கு அடிபட்டாலுமே சரி, காயம் விழுந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்பேன். இதே பழக்கம் சரியாயிடும். எனக்கு இந்த ஒரு வேர்ட்ஸ் வந்து எப்படின்னா, அந்த ஒரு வார்த்தை வரும்போது எனக்கு எதுவுமே இதாகாது. திடீர்னு இருந்தாக்கல மரத்தை வெட்டிட்டு காலில் சுத்தமாக அப்படியே இறங்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஊசியும் போடல ஒன்றும் போடல, அப்படியே மண்ணை வச்சு தடவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான். ரத்தம் வந்துகிட்டே இருந்துட்டு சரி வச்சு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். 2 நாள் ஆறிடுச்சு. தட்ஸ் இட். அது எனக்கு ஒரு காரியம். எது என்னுடைய நம்பிக்கை. அதே மாதிரி அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. யாரையும் திருத்தக்கூடாத படிக்க இருக்குது. அதே மாதிரி நம்ம திருவாரூர் திருப்பூர் சாலமன் அவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ட்ரெண்டிங்காக பேசக்கூடியவர். புரியுதுங்களா? ட்ரெண்டாக போகுதுன்னா அதில் வியூஸ் எப்படி வரும், அதில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கொண்டு வருவார். ஒவ்வொரு வீடியோக்களையும் பாருங்கள், யாராச்சும் ஒரு பெரிய பிரபலம் வந்து இது பண்ணிட்டா உடனே ஸ்பார்க் ஆகிடும், உடனே ஒரு வீடியோவை போட்டுருது. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா போகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு லட்சக்கணக்கில் வியூஸ் எடுத்து பணம் பார்க்குற வேலையை இவர் பார்க்குறாரு. ஞாயிறு மட்டும் பைபிள்லேருந்து செய்கிறேன் அப்படின்னா பிரியாணிலாம் கிடையாது. சரிங்களா? மட்டன் சுக்கா, வறுவல் இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சாப்பிட்றீங்க தப்பு. புரியுதுங்களா? திராட்சை ரசம் மட்டும் சாப்பிடுங்க குடிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தாக்கில் வாங்க.